ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ புதன்கிழமை ஷூட் பண்ணது. அரை தூக்கத்துலேயே எழுந்தாச்சு, கை கால் மூஞ்சி கழுவிட்டு அப்புறம் என்ன நம்ம வாசல் தான் பெருக்கணும். வாசலெல்லாம் பெருக்கி முடிச்சாச்சு. அக்கா சாணியெல்லாம் போட்டாங்க. சரி போய் பாத்திரம் விளக்கலான்ட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். பாத்திரம் விளக்கி முடிச்சுட்டு சரி குளிச்சுட்டு வந்துடலாம். இன்றைக்கி அமாவாசையிலேயே குளிச்சுட்டு தான் சாப்பாடு செய்யணுன்ட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. சாமி கும்பிட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சுக்கலான்ட்டு செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்டுருந்தேன். சரி பூவெல்லாம் எடுக்க வேணாம், வேப்பந்தழை மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுக்கலான்ட்டு வெளியெல்லாம் போய் மரத்துக்கு சாமி கும்பிட்டு உள்ளே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்னங்க வழக்கம் போல் என்னோடய சாப்பாடு செய்கிற ரூமுக்கு போயாச்சுங்க. நைட்டே பாகக்காய் குழம்பு வைக்கலாம், கொஞ்சம் பொரியல் செய்யலான்ட்டு தனித்தனியாக கட் பண்ணி வச்சாச்சு. வாரத்துக்கு ஒரு டைமாவது நான் பாகக்காய் குழம்பு பாகக்காய் பொரியல் செஞ்சுருவேன். என்னோடய ஃபேவரட் ஃபுட்டுன்னா அதுதாங்க. அப்புறம் குழம்புக்கு ரெடி பண்ணலான்ட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் உளிச்சிட்டு இருந்தேன். உளிச்சிட்டு சரி அக்கா கோயிலுக்கு போகலான்னு சொன்னாங்க, குலதெய்வ கோயிலுக்கு. அதனால் சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு கோயிலுக்கு. குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போய் மனசார சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க. பிரசாதமெல்லாம் கொடுத்தாங்க. மாதம் பங்காளி வீட்டார் ஒவ்வொருத்தரும் பூஜை பண்ணிடுவாங்க. நீங்களும் உங்கள் கோயிலெல்லாம் இது மாதிரிலாம் பூஜை பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சரி காக்காய்க்கு சாப்பாடு வைக்கலான்ட்டு வச்சுட்டு காக்காய் கூப்பிட்டுங்க. ஒரு காக்கா கூட வரவே இல்லைங்க. மித்த நேரத்துலலாம் காக்கா வந்து கத்தின்னு கிடக்கும். நம்ம போய் சாப்பாடு வைக்கிற நேரம் அந்த காக்கா வராது. ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் போகக்குள்ளேயே ஊற வச்சுட்டு சரி வந்து துவைச்சிக்கலான்ட்டு வந்து துவைச்சி போட்டாச்சு. துவைச்சி போட்டு அப்புறம் என்னங்க நான் செஞ்ச சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலான்னு சாப்பிட்டேங்க. நான் வீடியோக்கோசரெலாம் சொல்லுங்க, ஆமிஷாவே சாப்பாடு நல்லா தாங்க இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கொட்டாய்க்கு போகலாம், கொட்டாயெல்லாம் பெருக்கிட்டு வந்துடலாம். அப்போல்லாம் போயிட்டாங்க ஆடு பிடிச்சிட்டு. சரி பெருக்கிட்டு வந்துடலான்ட்டு பெருக்கிட்டு சாணியெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, சாணியெல்லாம் வள்ளி போட்டு வந்துட்டேன். என்னத்தான் நம்ம ஏசி காற்று வாங்கினாலுமே அந்த மரத்துக்கடியில் உட்காந்து ஒரு கொஞ்ச நேரம் வர காற்றுல உட்காந்து பாருங்கள், அதுதாங்க ஒரிஜினல் ஏசி காற்று. ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்டுருந்தா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு சரி கொஞ்சம் டச்சப் பண்ணி 2 ரீல்ஸ் எடுக்கலான்ட்டு கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு வந்தேங்க. என்னோடய மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அக்கா ரோஸ் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, நடுறதுக்கு கூப்பிட்டாங்க. நானும் அக்காவும் போய் நட்டுட்டு இருந்தேங்க ரோஸ் செடியெல்லாம். அக்காவும் நானும் மாற்றி ஒவ்வொரு செடி வாங்கின செடியெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நம்ம தோட்டத்தில் அழகாக ரசித்து பார்த்துட்டு வந்தாச்சுங்க. என்ன தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலுமே நம்ம போட்டு விளையிறதுல சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. பொங்கல் சீரில் போன வருஷம் எங்கள் அம்மா கரும்பு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கரும்பு மாமா நெட்டு வச்சாங்க. அது எவ்வளோ அழகாக எவ்வளோ கரும்பு வந்துருங்குது பாருங்கள். சாப்பாடு என்ன செய்யலான்னு பார்த்தா அக்கா களி கருவாடு குழம்பு கொடுத்தாங்க. அது அவங்க சாப்பிட்டாங்க. நான் எனக்கு காலையில் வச்சு பாகக்காய் குழம்பு இருந்துச்சு, அது நான் சாப்பிட்டேங்க. கைஸ், நிறைய பேர் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சேஃபாக இருங்க. பாய் பாய்.